ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேருந்தே எங்கள் வீட்டிலேருந்தே வந்துட்டு இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். புளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வீட்டு யூஸ்க்காக வந்து அரிகிறேன். அம்மாவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பழைய புளி வந்து வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு பழைய புளி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க குழம்புக்கு. அதுதான் நல்லாயிருக்கும், அதுதான் உடம்புக்கு நல்லது, புது புளியை விட பழைய புளி தான் வந்துட்டு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் என் பிள்ளைங்க கொஞ்சம் வந்துட்டு குழம்பு வந்து கலர் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, ரெட் கலரை விட்டு வந்து கொஞ்சம் குழம்பு மாறிடுச்சு அப்படின்னாக்கா அந்த பிள்ளைங்க வந்து தொடவே மாட்டேங்கிறாங்க. அது என்ன கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கருப்பு புளி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. புது புளி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது தான். ஆனால் என்ன பண்ணுறது, என் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கனாக்கா குழம்ப பார்த்தாலே தெரித்து ஓடி போயிடுறாங்க. நான் அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக மட்டும் புளி வந்துட்டு அரிகிறேன். அரிஞ்சு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. சாப்பாடு வேணுங்கிறதெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு வயலுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. இதான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து தோட்டத்துக்கு வந்து கிராஸ் பண்ணி போகணும். இந்த ரோட்டை தான் வந்து நாங்கள் கிராஸ் பண்ணி போகணும், அந்த பக்கம் இந்த பக்கம். டெய்லி காலையிலே சாயந்தரமும் இந்த ரோடு தாங்க மெயின் பிரச்சனையே. அதாவது வந்துட்டு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிற பைபாஸ் இது. சரியான டிராஃபிக்காகவே இருக்குங்க. எந்த நேரமும் இப்படி போய்க்கிட்டே தான் இருக்கும். இப்போ போயிட்டு மறுபடியும் நாங்கள் ரிட்டன் வந்துட்டு பாருங்கள், எல்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறாங்களா, நான் போய் ஆடெல்லாம் வந்துட்டு அவுத்து ஓட்டிட்டு இந்த பக்கம்தான் வரணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு போன உடனேயும் ஆட்டை அவுத்து விட்டோன்னு நிற்கவே நிற்காது. நான் வந்துட்டு ஒரு ஆடு வந்துட்டு அவுத்துட்டேன் அப்படின்னாக்க அந்த ஆடு எப்படா வந்துட்டு எங்கடா வெள்ளாமை காடு இருக்கும் அந்த காட்டில் போய் மேயணும் அப்படின்னு தான் நிற்கும். அதனால் இப்போ ஒரு 20 ஆடு நிற்கிது அப்படின்னாக்க எல்லாமே நாங்கள் கட்டி போட்டு தான் வச்சுருக்கோம். சின்ன குட்டி முதல் கொண்டு எல்லாமே கட்டி தான் போட்டு வச்சுருக்கோம். என்ன ஆகும், நான் ஒரு 5 குட்டி 6 குட்டி அவுக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சத்த நேரம் நிற்கும், கத்திக்கிட்டே நிற்கும். அடுத்தடுத்த ஆடு எப்படா வரும், நமக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் வந்துட்டு கூட எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே நிற்கும். வந்த உடனே வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்து அப்படியே வந்துட்டு வெள்ளாமை காட்டுக்கு வந்துட்டு போயிடும். நல்லா கடைசி ஆடு அவுத்து முடிக்கிறதுக்குள்ள எல்லா ஆடும் அடுத்தவங்க காட்டில் நிற்கும். அதனால் போயிட்டு கொஞ்சமாக புல்லு வந்துட்டு அறுத்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அவுத்து விட்டுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த புல்லை வந்துட்டு கொஞ்சம் நேரம் அள்ளி போட்டுட்டு அவுத்து விட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இதில் வந்து மேய்ஞ்சிட்ருக்கோம். அப்புறம் அவுத்து விட்டு நம்ம ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வந்து ஓட்டிகிட்டு போய்க்கலாம். அதுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான்ப்பா, ஒரு வழியாக கொண்டு வந்து வச்சிங்கன்னா வச்சாச்சு. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மணி நேரம் வந்துட்டு போட்டோம் அப்படின்னாக்கா பாதி வயிறே வந்துட்டு நிறைஞ்சிரும். சரி இருந்தாலும் இப்போ அவுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா திருப்பி ஆடு மேய்ச்சி ஓட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து போடலாம். அந்தளவுக்கு வந்து மேய்ச்சலெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் வேறு பார்த்திங்கனாக்கா நான் வந்து சப்பா அப்படின்னு சொல்லிட்டு உக்காரலான்னு பார்த்தேங்க. பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாகவே இல்லை. அந்த பழைய தண்ணி இருந்துச்சு, அந்த பழைய தண்ணி அப்படியே வாயிலே ஊற்ற முடியல. அது ஒரு மாதிரிக்கு கசப்பாகவும் இருந்துச்சு. அதாவது எங்கள் போர் தண்ணி வந்துட்டு அவ்வளோ கசப்பு. அப்புறம் எப்படா வந்துட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி இதை பார்த்தா வந்துட்டு வேலையாகாது, மலைச்சா வந்துட்டு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் 2 குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணியை வந்து தூக்கிட்டு வந்தாச்சுங்க. காவேரி தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பக்கம் ரோட்டில் இந்த ஜாயிண்ட்டுகளில் வந்து பார்த்திங்கனாக்கா வரும். அந்த ஓஸ் எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம மாட்டி வந்துட்டு பிடிச்சிட்டு வரணும். கொஞ்சம் அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லைங்க. ஒரு சில நாளைக்கு வந்து காவேரி தண்ணி நல்லா இருக்குது, காவேரி தண்ணின்னு சொல்கிறாங்க. ஒரு சில நாளைக்கு நல்லா இருக்குது, ஒரு சில நாளைக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, அதையும் வந்துட்டு குடித்து உயிர் வாழ்ந்து தானே ஆகணும். பாருங்கள், அந்தளவுக்கெல்லாம் வந்து தண்ணியே இல்லைங்க, நல்லாவே இல்லைங்க. என்ன சொல்கிறது, ஏதோ தாகத்துக்கு வந்து குடிக்கிறோம், அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய போர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பு கசப்பு. இந்த தண்ணி சுத்தமாகவே வந்துட்டு நல்லா இல்லை. சரி என்ன பண்ணுறது, தண்ணியை வந்துட்டு பழிக்கக்கூடாது, தாயை பழிச்சாலும் தண்ணியை வந்து பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சரி குடிச்சிட்டு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்டேங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து வந்துட்டு ஆட்டுக்குட்டியை வந்து அவுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க, இந்த தைக்க வந்துட்டு புளிய மரத்தில் புளியெல்லாம் நிறைய கொட்டி கிடக்கும் காற்றுக்கு, நீ போய் பொறுக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து சொன்னாங்க. சரின்னு அப்புறம் என்னுடைய துணியெல்லாம் வந்து நான் போட்டிருந்த நைட்டியெல்லாம் வந்து அலசி போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு சேலையை வந்து கட்டிகிட்டு இருக்க முடியலையா, அதை வந்துட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து நைட்டி வந்து காஞ்சிரும். அதுக்கு பிறகு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆட்டை அவுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு
அரை அன்னை கூட இருக்குங்க புளி வந்துட்டு நிறையா தான் கொட்டி தான் கிடந்துச்சு. எப்படி இருந்தாலும் ஒரு 2 கிலோ 3 கிலோ கிட்ட அளவுக்கு வந்துட்டு கொட்டி கிடந்துச்சு. காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மழை கூட இல்லை. நான் நினச்சேன் சரி ஐயோ காற்று மழையும் வந்துச்சு அப்படின்னா புளி பூரா கொட்டுச்சுன்னா எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்ல வேலைக்கே வந்து பார்த்திங்கனாக்கா காற்று மட்டும்தான் அடிச்சது. மழை வந்துட்டு அப்படியே மொய் மொய் மொய்னு சாரல் மாதிரி வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. ஏன்னா புளி ஃபுல்லாகவே வந்துட்டு அப்படியே நச நச நசன்னு ஊறி வீணாக போயிடும். அதனால தான் என்ன சொல்கிறது, அப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவரால் ஏறி உழுப்ப முடியல. கீழே அருவாக்களி போட்டு வந்து உழுப்புறாங்க, இல்லைனாக்கா ஆள் விட்டு தான் வந்துட்டு உழுப்புறாங்க. உழுப்புறதுக்கு வந்துட்டு ஆள் இல்லை. அப்பாவுக்கு வந்து நல்லா இருந்தால் ஆளே நாங்கள் விட மாட்டோம், நாங்களே வந்துட்டு ஏறி உழுப்பிடுவோம். நான் ஏறி உழுப்புவேன், ஆனால் என்னை வந்துட்டு ஏற விட மாட்டுறாங்க. வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ண உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு ஏற விட மாட்டுறாங்க. இவ்வளோதாங்க இருந்துச்சு. ஒரு வழியாக வந்துட்டு பொறுக்கிட்டேன். பொறுக்கி எடுத்துகிட்டு நீ போய் வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடை அவுக்கணும். ஆடை அவுத்து வந்து ஓட்டிகிட்டு போகணும். ஏன்னு கேட்டேன். என்னது என்ன சாட்டை? இப்பதான் வந்துட்டு குட்டி போட்ட ஆடு மாதிரி கட்டிட்டு கிடக்குற. ஆடு இரு வரேன் இரு. ஆடு இன்னும் பால் குடிக்க விடுது போல இருக்குது. ஆமா போ போம்மா போய் குடி போ. இப்போதான் நேற்று போ போம்மா போ 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 ராசா ராசா போ ராசா போ ராசா. அம்மா எடாவ பாருமா எப்படி படுத்துட்டு குடிக்குது பாரு. இவ்வளோ பெரிய கடை ஆயிடுச்சு, ஆட்டுக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் பாத்துட்டு அந்த கொம்பு வச்சிருக்க கடாவை பாரு எப்படி பாக்குது. பார்த்துட்டே இருக்குது என்னடா இது அப்படின்னு. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த எவ்வளோ பெரிய பிள்ளையாகி இன்னும் பால் குடிக்குது வேறு அப்படின்னு. அது மாதிரி இந்த கடை இவ்வளோ பெரிய கடையாகி இன்னும் பால் குடிக்குது. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனாக்க ஆடை அவுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நான் இறங்கி போன பாதையிலே வீட்டில் இருந்து தோட்டத்துக்கு போன வழியாக அந்த இடத்துக்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஆடு ஓட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்துட்டு ஆடு மேய்ப்பேன். அந்த பக்கம் வந்து ஓட்டிகிட்டு போகலாம். இந்த கல்லுக்குள்ளே அந்த ஆட்டுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியலங்க. அங்கேருந்து அவுத்து விட்ட உடனேயும் நேராக இங்கே வந்து இதில் மோதி தான் வந்துட்டு திரும்பி போகும். இதை வந்து பார்த்தா தான் அந்த ஆட்டுக்கு வந்துட்டு நிம்மதி. மழை பாருங்கள், இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி ஐப்பசியிலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படி தண்ணி அப்படி கரை புரண்டு ஓடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிக்கு வந்துட்டு போகுங்க. அவ்வளோ தண்ணி போகும். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வறண்டு கிடக்குதுங்க. இந்த பார்த்திங்களா குளம் அங்கே தெரியுது பாருங்கள், அந்த குளத்துல அங்கேருந்து தான் தண்ணி இந்த வழியாக வந்துட்டு எல்லாமே பெருகி இந்த வழியாக வந்துட்டு எதுக்கோத்து வந்து போகும். கலங்கி போகிறதுன்னு வந்து சொல்லுவாங்க. மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மீன் வந்து துள்ளி போகும். இப்போல்லாம் அந்த காலங்கள்லாம் வந்துட்டு மறைஞ்சிருச்சுங்கிறத விட காலங்கள் வந்து மாறிடுச்சுங்க. அவ்வளோதாங்க ஆடு மேய்ச்சிட்டு வந்தாச்சு, கட்டியாச்சு, வீட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நாய்கிட்ட விளையாண்டுட்டு போகலான்ட்டுங்க. இந்த மணி வாடா வா மணி மணி வா வா மணி மணி இங்கே வா வாடா மணி வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. மணி டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 6:30 மணிக்கிட்ட இருக்குங்க. கிளம்பிட்டோம். நாளை சந்திப்போம். பாய் உறவுகளை.